வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். நமக்கு கொடுக்கப்படுற கெஸ்ஸிங் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு மட்டும்தான். எந்த ஒரு சூதாட்டத்தையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக கிடையாது. ஒரு எப்படி வருது அப்படின்ற ஒரு கணிப்பு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஏசி 14 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அன்னைக்கு அடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஏசி 84. அதாவது ஃபாலோவிங்கில் தான் கொடுத்துருந்தோம். ஏசி 14 இல்லை ஏசி 28, 78 இதில் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கெஸ்ஸிங் போட்டிருந்தோம். ஆனால் அன்றைக்கி 824 அடிச்சிருந்தான். கொஞ்சம் பார்த்துருந்தோம்னா 84 எடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ்ஸு தான். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதில் இன்னும் மீதி 2 நம்பர் இருக்குது. ஆனால் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் நம்மளுக்கு கேம் இருக்குது. அதனால் அதுவும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நேற்று 245 வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுலேயுமே வந்து ஏபி 24 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நான் கெஸ்ஸிங் போடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 824க்கு ஏசி 24 பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 90 ஏசி 90, அதாவது 90 இந்த நம்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேம் விளையாடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வச்சு அந்த பேர் நம்பருக்கு ஒன்று பவரோ இல்லை ஏதாவது ஒன்று. இப்போ நான் இந்த கேம் சொன்னேன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஒரு பவர் வச்சோ இல்லை அந்த நம்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வேறு ஏதாச்சும் நம்பர். இப்போ 0னா 0க்கு பதிலாக 4ன்னு வச்சு இப்போ 94 அப்படின்னு வச்சு அடிக்கலாம். இல்லை 44 அப்படின்னு வச்சு அடிக்கலாம். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு 4ன்னு வச்சுட்டான். இந்த 9க்கு பவர் 4. கரெக்டாக இங்கே பாருங்கள், 44 ஏசி 44. அடுத்து பாருங்கள், ஏசி 30 0 வச்சு. அப்போ 30க்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 4, 3க்கு 8 ஏசி 84. அழகாக ஒரு நாள் விட்டு ஏசி 84 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளையாண்டுருக்கான். நம்மளும் எவ்வளவோ கெஸ்ஸிங் பார்க்குறோம். ஒன்றும் பார்த்துக்கிட்டு ஒன்றும் படிப்பனி தான் எடுத்துக்கிட்டே இருக்குமே ஒழிய வருது. என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்மளுக்கும் வின்னிங் எடுக்க முடியுது. ஏன்னா ரொம்ப நம்மளும் குழப்பி மண்டையை போட்டு உருட்டி இதுக்கு இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா நம்மளும் ஒவ்வொன்றும் பார்த்து தான் கெஸ்ஸிங் எடுக்கிறோம். ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்காக எவ்வளோ நம்ம அதை பார்த்து வாட்ச் பண்ணி அது பார்க்க கண்ணில் இப்போல்லாம் சாட்டெல்லாம் பார்த்தா கண்ணே ரொம்ப எரிச்சலாகிடுது, ரொம்ப வலி எடுக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறோம். ஒரு கெஸ்ஸிங் எடுத்து அது வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் தான் அடிப்பான். ஆனால் கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 40-50 கெஸ்ஸிங் இருக்கும் அதோட. அப்போ அதில் ஏதாவது பெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்து அதை வச்சு போடுறோம். ஆனால் அதையும் தாண்டி அவன் வேறு ஏதாவது ஒன்று கொண்டாந்து சொல்லி விட்டு போயிடுறான். இதான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இதுலேயே இன்னும் கேம் இருக்கும், நான் சொல்லிடுறேன். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வச்சு சி போர்டு வச்சு விளையாடுற ஏ போர்டை கூட சேர்த்திக்கோங்க. இப்போ 90 இல்லை இப்போ 44 அடித்ததுக்கு 90 சொன்னோம். அதேமாரி 84க்கு 30ன்னு சொன்னோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 54 இருக்குது, ஒரு 24 இருக்குது. இந்த 24க்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 24க்கு இது ஆல்டர்னேட்டிவ் நம்பரு 0, இது 7, 70 அப்படின்னு ஒரு 70 வரலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு 74 இருக்கும். இந்த 74க்கு இந்த நம்பருக்கு வந்து 0, 4க்கு பதிலாக 0, 7க்கு பதிலாக 2 ஏசி 20. ஏசி 20மே இங்கே அடிச்சிருப்பான். ஏசி 20ன்னு அடிச்சிருப்பான். அதனால் இது மீதி இருக்கிற நம்பர்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா 4 வச்சு ஆடின நம்பரு. 4 வச்சு ஆனதில் இப்போ இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 24, 54 ஏசியில் இருக்குது. அப்போ இந்த 24க்கு ஒரு 70 ஏசி வரலாம். 54க்கு ஏசி ஒரு 00, ஏசி 00வும் ஒரு 70ம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நம்பர்லாம் ஓரளவுக்கு அடிச்சிட்டான். இந்த 2 நம்பர் மட்டும்தான். அப்போ இது ஏசியில் ஏதாச்சும் 2 நாளில் ஏதாவது வருமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்கள் கணக்கில் ஏதாச்சும் அந்த நம்பர் எங்கேயாவது போர்டில் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த பேர் வச்சு நீங்கள் விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த கேம் இது. அதேமாதிரி நேற்று 24க்கும் ஒரு சார்ட் மார்க் பண்ணி நான் போட்டிருந்தேன்.
கெஸ்ஸிங்கு. இங்கே 24, 25ன்னு இருக்குது. அப்போ இங்கே 25, 24 வருமா அப்படின்னு யோசிச்சு தான் அந்த நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் அதை இன்றைக்கி 27ன்னு அடிச்சிருக்கிறான். அதான் நான் சொன்ன மாதிரி தான், அது ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். இது ஆல்ரெடி இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 76 அடிச்சிட்டான் பிசியில், ஏபியில் ஒரு 27 அடிச்சிட்டான். புதுசாக ரெண்டையும் ஜாயின் பண்ணி நேற்று 276ன்னு அடிச்சிருக்கான். இது எப்படி நம்ம கேம் எடுத்து விளையாடுறது? அதனால் இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நம்ம கண்ணுக்கு தெரியல இன்னும், அவ்வளோதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அன்றைக்கி அடித்த வாட்டி தான் என்னென்ன கேம் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு 2ஆன கெஸ்ஸிங் போவோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி. 29ஆம் தேதிக்கு உண்டான கெஸ்ஸிங்க்கு போவோம். இது நல்லா தான் இருக்குது, இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை பற்றி நான் போட்டுடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் பாருங்கள். ஏ போர்டு 0 வச்சு 09, 06, 0 வச்சு வேறு நம்பர் எதுவுமே ஏ போர்டில் இருக்காது. அதே மாதிரியே நீங்கள் எப்போ கெஸ்ஸிங் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் பக்கத்தில் ஒரு நம்பர் விளையாடுறான் பேர் வச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கேம் விளையாடுவான். விளையாடாமல் அவன் இந்த மாதிரி வைக்கவே மாட்டான் கண்டிப்பாக. அப்படி வச்சான் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது, பவரில் தான் இருக்கா இல்லை இந்த மாதிரி இருக்கா ஏதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது என்றைக்கா ஒரு நாள் ஒரு 10 தரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தரம் கண்டிப்பாக அந்த கேம் விளையாடுவோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும், அதை நம்ம எடுக்கணும், அதை ப்ளே பண்ணணும், இதெல்லாமே நடக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 09க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 09 கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13வது நாள் 95 அப்படின்னு 09க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி திருப்பி 95 அப்படின்னு வச்சுருக்கான். அப்போ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற 06க்கு அப்போ ரிவர்ஸில் இந்த பக்கம் நம்ம பார்க்கணும். அப்போ 06க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இன்றைக்கி 13வது நாள். அதனால் இன்றைக்கி இந்த 13வது நாள் இந்த 06க்கு 65 அப்படின்னு வருமா அப்படின்னு பாருங்கள். ஏபியில் 65 அப்படின்னு வருமானு பாருங்கள். இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 09 95 அடித்து அதுக்கு 09 ஒரு நம்பர் பவர் பண்ணி திருப்பி வச்சுக்கிறேன். அப்போ 06க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 65 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரி கெஸ்ஸிங்லாம் நிறையா விளையாண்டுருக்கான். அது எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அது ரொம்ப நாள் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்க. இங்கே ஒரு கேம் ஒன்று விளையாண்டுருப்பான். இது வேறு மாதிரி தான் இருந்தாலும் அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு 890, இது 3 நம்பருமே விளையாண்டுருப்பான். 890, 099ன்னு இருக்கும். இது கரெக்டாக மேலே பாருங்கள். ஒரு நிமிஷம், கரெக்டாக மேலே பாருங்கள். 099 1, 2, 3, 4, 5, 6, 6, 7, 8, 9, 10, 11 நாள் மேலே. இது நாள் கணக்கான தள்ளி அடிச்சிருப்பான். அன்றைக்கி நாங்கள் விளையாண்டோம், ஆனால் வரல, அதனால் நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அடுத்து ஒரு 2 நாள் என்னமோ கழிச்சு அடித்தான். கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11வது நாள் இந்த 099 பாக்ஸ், அதாவது 990க்கு 099 இங்கே பாக்ஸ் போட்டிருப்பான். இதுதான் கேமு. சேம் அப்படியே கீழே இருக்கும். அப்போ இங்கே 890 இருக்குது. அதாவது இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, 990 அதுக்கு 11வது நாள் 099 பாக்ஸில் போட்டிருக்கானா. இங்கே அடுத்து பாருங்கள், மேலே 890. இது இந்த நம்பர் பாருங்கள், 0 வச்சு 2 நம்பர் தான் இங்கே விளையாண்டுருப்போம். அப்போ 890 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11வது நாள் அந்த 890க்கு 098ன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கெலாம் ப்ளே பண்ணது தான். ஆனால் அவன் எங்கே அடித்தான் பாருங்கள், மறுபடியும் 12, 13, 14, 15வது நாள் அழகாக அந்த பேட்டர்னை க்ளோஸ் பண்ணான். சிங்கிளாக அப்படியே 3 டிஜிட்டு. எதை பற்றியுமே நம்ம இது பண்ணவே தேவையில்ல. இதுதான் 3 டிஜிட். இப்படி தான் இதெல்லாம் எடுத்து விளையாடணும், விளையாடலாம். இந்த மாதிரிலாம் செட்டாக அழகாக வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது மைண்டில் வச்சுருக்கணும் கேமை ஃபஸ்ட்டு. இப்படி விளையாண்டுருக்கான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கேம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளையாடணும். சூப்பராக தெளிவாக விளையாண்டுருப்பான். ஒரு 4 நாள் ஆனால் தள்ளி தான் அடித்தான். ஆனால் அது ஃபாலோஅப் நம்பர். இப்போ அதுதான் விஷயமே. இப்போ விளையாடுற கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மாற்றி மாற்றி, அதாவது நாள் கணக்கு இதெல்லாம் இப்போலாம் பார்க்குறதில்ல. அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் அடிப்பான்.
நம்ம அதை பொறுமையாக இருந்து தான் ஒவ்வொன்றும் எடுக்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி தான் இந்த கேமும் நம்ம சொல்லியிருக்கிறது. இது வந்து வேறு மாதிரி இருக்கும். 95க்கு 09 அடிச்சிக்கிறான், 06க்கு 65. ஆனால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் தான். நம்பர் பவர் வரும், இதெல்லாம் மாறி வரலாம். இந்த மாதிரி தான். இப்போ இன்றைக்கி 65 அப்படின்னு ஏபி நான் சொல்கிறேன். ஏபி 65 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. 65 வந்தால் சி போர்டு என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எனக்கு ஒரு 2, 3 நம்பர் வருது சி போர்டு. அதனால் உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுமாதிரி ஏ போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அடிச்சிருப்பான், அடுத்து இங்கே ஒன்று அடிச்சிருப்பான். வேறு ஏ போர்டு 7 வேறு எதுவும் இருக்காது. இருங்க, நானே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். எதுவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஏ போர்டு 7 அப்படிங்கும்போது இந்த ஏ போர்டு 7 வச்சு விளையாண்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 73 இருக்குது இல்லைங்களா, அந்த 73 கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது நாள் 37 அப்படின்னு திருப்பி வச்சுருப்பான். 73 37ன்னு திருப்பி வச்சுருப்பான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 75, இந்த 75க்கு 2, 4, 6 திருப்பி இருப்பான். அப்போ இந்த 75 கரெக்டாக பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது நாள். அப்போ இந்த 9வது நாள் இன்றைக்கி வர்றதுனால பிசியில் ஒரு 57 அப்படின்னு வரலாம். நீங்கள் ஏ போர்டு கரெக்டாக, பி போர்டு பாருங்கள், இது கூட 4 தான் வச்சுருப்பான், இங்கேயும் 4 தான் வச்சுருக்கான். இங்கே ஏ போர்டு 6 வச்சு அது கூட விளாண்டுருப்பான். அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி ஏ போர்டு 6 அப்படிங்கிறனால 657 ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 73 ஏபி அடித்து அதை 37ன்னு திருப்பி வச்சுருக்கிறான். அதே மாதிரி இப்போ 75 திருப்பி 57 நிற்கணும். அதாவது ஏ போர்டு 7 வேறு நம்பர் கிடையாது. ஏ போர்டு 7 அது 2 நம்பர் தான். அதேமாதிரி சி போர்டு 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தான் அடிச்சிருப்பான், வேறு நம்பர் எதுவும் இருக்காது. 7ன்னு பார்த்தீங்கன்னா 37 மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த 57 இந்த பக்கம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த 75 திருப்பி 57 வச்சானா கரெக்டாக இருக்கும். அதனால் 657 ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏசி 73க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 24ன்னு வரும். அது இங்கே 24ன்னு வச்சுருக்கான். அடுத்து ஒரு நாள் விட்டு மறுபடியும் பாருங்கள் 25ன்னு இருக்கும். அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 25க்கு 76ன்னு வரும். அது இங்கே வருது. ஒரு வேளை ஒரு நாள் இங்கே விட்டு இதை எடுத்தானா 05ன்னு இருக்குது. அந்த 05க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 5, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 6. அப்போ 56 அப்படின்னு வரலாம். இல்லை இங்கேருந்து எடுத்து அடித்தானா, அது இந்த நாள் இல்லாமல் இந்த கேப் விட்டு இதை எடுத்து அடித்தானா 56ன்றது 06 அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி 56 இல்லை 06வும் வரலாம். இது தனியாக நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 56 எதுக்கு சொன்னோன்னா அந்த 656, 657 இல்லை 656ன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு கேமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது இந்த கேஸிங்கு. அதே போலவே இன்னொரு நம்பரும் சொல்லிடுறேன். நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம், இருந்தாலும் வர கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். யாருக்கு எந்த கெஸ்ஸிங் நல்லா இருக்கோ, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு போர்டு கன்ஃபார்மாக இருக்குன்னா நீங்கள் அதை கூட வச்சு ப்ளே பண்ணுங்கள். எல்லாமே ப்ளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது அந்த இடத்துல மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் ஒரு 2, 3 கேமாக கொடுக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது சிம்பிளான கேம் தான். 82 27ன்னு அடிச்சிருக்கான். அதாவது 8க்கு 2ன்னு வச்சு 2க்கு 7ன்னு வச்சு 27ன்னு வச்சுருக்கான். அப்படின்னா இது ஒரு கேமாக இருக்கும். குழப்பமாகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இது ஒரு கேமாக இருக்கும். 8க்கு 2, 2க்கு பவர் 7ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து மேலே 88ன்னு இருக்குது. இப்போ 88க்கு இந்த 8க்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2ம் இந்த 8க்கு பவர் 3 வச்சா 23ன்னு இன்றைக்கி ஏபியில் 23 கடை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வச்சு பாருங்கள், ஒரு 13, அதுக்கு ஒரு 63 அடிச்சிருப்பான். ஒரு 73 இருக்குது. ஒரு வேளை 23 வரலாம். வேறு 3ன்னு பார்த்தீங்கன்னா வேறு இருக்காது, மறுபடியும் 63 தான் இருக்கும். அதனால் அந்த 3ஆம் நம்பர் வேறு நம்பர் இல்லை. அதாவது எந்த நம்பர் ரொம்ப கம்மியாக விளையாண்டுருக்கோன்னா அதில் நான் இங்கே கேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வாங்கலாம். அது ரொம்ப தெளிவாக அழகாக விளையாண்டுருவான். அதனால தான் சொல்கிறேன். அப்போ இந்த 23க்கு ஒரு 73 வரத்துக்கு வாய்ப்பு, 73க்கு 23 ஒன்று வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 23ன்னு வந்துச்சுன்னா
உங்களுக்கு போர்டு என்ன வருதோ நீங்கள் அதை ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி உண்டான கேம். இந்த கேம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் அதை நம்ம வந்து அந்த பெய்டு வெர்ஷன் பற்றி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் நீங்கள் பெய்டு வெர்ஷன் ஆரம்பிங்க, கண்டிப்பாக இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்தா எதுவும் ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் ரொம்ப சலுப்பாயிடுது எனக்கு, அதுதான் விஷயம். என்னென்னா என்னால் நம்பர் போடுறதுக்கு சலுப்பாயிடுது. அதனால தான் நான் இப்போ வந்து பெய்டுன்னு போட்டேன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அதை பற்றின அதுக்காக தான் நான் வந்து இந்த பெய்டு வெர்ஷனே ஆரம்பிக்கிறேன். அதிலேயே நிறைய ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ வந்து நம்ம டெலகிராம் குரூப் வந்து ஒன்று, ஏன்னா நான் வந்து இதில் போடல, எப்படி சொல்கிறேன்னா யூடியூப்பில் நான் வந்து ஜாயின் பட்டனோ அந்த மாதிரி எதுவும் போடல. டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு இருக்குது. ஏதாவது ஒன்று அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு, ஏதாவது டவுட்டுன்னா கிளாரிட்டி கொடுக்குறதுக்கும். ஏன்னா யூடியூப்பில் இருந்தால் நம்மளால் சரியாக இது பண்ண முடியாது. அதனால் நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே நம்ம இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு போக வேணாம். நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் தனியாகவே டெலிகிராமில் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இதுலேயும் அப்பப்போ ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நல்ல கேசிங் வரும்போது வீடியோ போடலாம். இப்போ இந்த டெலகிராம் ஐடியோட லிங்க் வந்து நான் கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த டெலகிராம் லிங்க்குள்ளே வாங்க. ஃபர்தர் டீட்டெயில் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். 2 விதமான விஷயம் நம்ம அதில் செய்ய போகிறோம். நீங்கள் அதில் வாங்க, நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஒரு நல்ல வின்னிங் வாங்குவோம். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வின்னிங் வாங்குவோம். அதே மாதிரியே டெய்லி வின்னிங்கோ இல்லை அடிக்கடி வாரத்துக்கு ஒரு வின்னிங்கோ இப்படிலாம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு யாரும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு வராதிங்க. கெஸ்ஸிங் நம்ம எடுக்கிறோம். அந்த கணிப்பு இன்றைக்கி உண்டான கணிப்பு என்னமோ அதை நம்ம எடுத்து கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி 40-50 கெஸ்ஸிங்கை பேட்டர்ன் வச்சு அவன் ஏதாவது ஒன்று தான் விளையாட முடியும். அது நம்ம அன்றைக்கி என்ன எடுக்கும் போது வந்ததுன்னா நம்ம லக்கு. அதனால் மாதத்துக்கு ஒரு வின்னிங்கோ 2 வின்னிங்கோ எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வின்னிங் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வாரத்துக்கு ஒன்று வந்தாலும் சந்தோஷம், 2 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலும் சந்தோஷம், இல்லை மாதத்துக்கு ஒன்று வந்தாலும் சந்தோஷம், இல்லை மாதத்துக்கு ஒன்று கூட வராமல் கூட போகலாம். அதனால் அதுக்கு எல்லாம் அந்த மனநிலைக்கு உண்டான மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு வாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம போவோம். வேறு எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் உள்ளே நடக்க வேணாம் அப்படின்னு நான் இப்பயே நான் உங்ககிட்ட வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் நம்ம பார்த்தோம். நாளைக்கு ஒரு 2 கெஸ்ஸிங் இருக்குது. நாளைக்கு நான் அதை வீடியோவாக நான் போடுறேன். இப்போ இது ஐடியோட லிங்க் நான் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மீதி ஃபர்தர் அதில் பேசிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.